வரலாமா சார்? ஒன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வானிலை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த தகவல் எல்லாருக்கும் அனுப்பி ஆகணும். நீங்க சொல்றது உண்மைதான் சார். வானிலை ரொம்ப மோசமா தான் இருக்கு. நீங்க கேட்ட தகவல் எல்லாமே இதுல இருக்கு சார். இந்தாங்க. முதல்ல இந்த தகவலை யூரோப்புக்கு அனுப்பி ஆகணும். நீ பத்திரமா வீட்டுக்கு போ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். உலகத்துல இருக்கிற வேற எந்த நகரமும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபீமாவோட டைரக்டர் நமக்கு ஒரு முக்கியமான தகவல் அனுப்பியிருக்காங்க. அதை பத்தி மின்சாரத்துறை அமைச்சர் உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாரு. உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதவியிலிருந்து நான் தூக்கி எறியப்பட்டிருக்கேன். தங்களோட சுய லாபத்துக்காக என்னை இந்த பதவியிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆனா அதை பத்தி நான் கவலைப்படல. அது மட்டும் இல்லாம கரண்ட்டை கட் பண்ற அதிகாரம் என்கிட்ட இனிமே இல்லைங்கிறதுனால உங்களோட பாதுகாப்புக்காக நீங்களே உங்க வீட்டுல கரண்ட்டை கட் பண்ணிக்கீங்க. உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இனிமே உங்க கையில தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அருமையான வேலை. மாடி ரெக்கார்ட் பண்ணலையா? சில பேர் அதிக பிரசிங்கத்தனமா வேலை பார்ப்பாங்க. சுயநலக்காரன். எனக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கு. நீ தேவாலயத்துக்கு அடிக்கடி போகலாம், ஆனா உனக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்ல. இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்கிற புயல் நமக்கெல்லாம் ஒரு சோதனைங்கிறத நீ நம்பவே இல்ல. இல்ல, நான் நம்பல. ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியுது. மார்ட்டின், நீ என்ன டெஸ்ட் பண்றேன்னு எனக்கு நல்லா புரியுது. இல்லனா தலைச்சும் பிள்ளைகளை ஏன் நீ கடத்தணும்? உண்மையை சொல்லு. எதுக்காக அவங்களை நீ கடத்தின? உன்னோட இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. மரியாதையா அவங்க எல்லாரையும் விட்டுடு. பென்னிய கூட நீ அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. பேச வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். அவங்களாலதான் நீ இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க. நானும் இந்த நிலைமையில இருக்கேன். அந்த குழந்தைங்க இருக்கிற இடத்த இப்பயாவது சொல்லிடு. இந்த கடத்தலுக்கு பென்னி தான் காரணம். அவங்க ரொம்ப அழகானவங்க. அதனாலதான் நீ அப்படி செஞ்சு எனக்கு புரியுது. தேவையில்லாம வளராத. மனுஷனா பிறந்தவன் இந்த விஷயத்துல தப்பு செய்யறது சகஜதான் மார்ட்டின். நீ செஞ்ச மாதிரி நானும் செய்வேன். அதுக்கு என்னைக்கும் மன்னிப்புண்டு. அதனால நீ இந்த விஷயத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கு அவசியமே இல்ல. இது தீர்ப்பு வழங்குற நாள். இது ஆண்டவரோட சித்தம். இதை மாத்த முடியாது. நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இனிமே இதை மாத்த முடியாது. ஆண்டவர் மேல மத்தவங்களுக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்ல. நான் செய்யறது சரி. நான் செய்யறது சரின்னு ஆண்டவருக்கு தெரியும். யாரும் நரகத்துக்கு போக வேண்டாம் மார்ட்டின். நான் நரகத்துலதான் இருக்கேன். இங்க இருந்து வெளியில போக தான் ஆசைப்படுறேன். அதுக்கு யார் தடையா வந்தாலும் நான் விட்டு வைக்க மாட்டேன். அதுக்கு நான் தடையா வந்திருக்கேன். நீயா? நீ வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவளை கொலை பண்ணி நான் பாவத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி துப்பாக்கியை கீழே போடு. கீழே போடு. ஓகே. கீழே தள்ளு. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. வாய மூடு. உண்மைதான் மார்ட்டின், உண்மைதான். காலேஜ்ல தலையிட மாட்டான். நில்லு. என்ன பண்ற? என்ன முதல்ல சாகடிச்சிருன்னு சொல்றேன். ரிச்சர்ட், எனக்கு எதை பார்த்தும் பயம் இல்ல மார்ட்டின். நீ என்ன பாவம் பண்றதுக்கு தூண்டுற. ஏற்கனவே ஒரு பாவத்தை பண்ணிட்டு இந்த பாவத்தையும் சேர்த்து என் மனச பண்ணிடு. மாத்தாத. என்ன முதல்ல அனுப்பிடுங்கிற. என்னோட ஆத்மாக்கு நீதி அளிக்கும் போது ஆண்டவர் விசாரிப்பாரு. அப்போ உனக்கு எதிரா நான் சாட்சி சொல்லுவேன். தப்பு பண்ணிட்டிய மார்ட்டின். குழந்தைங்க எங்க இருக்காங்கன்னு இப்ப வந்து சொல்லு. பாவம் பண்ணவங்களுக்கு எனக்கும் மன்னிப்பு உண்டு. இப்பவாது உன் பாவத்துக்கு மன்னிப்பு தேடிக்கோ. அவங்கள என் கோடவுன்ல
கடவுள் அடைச்சு வச்சிருக்கியா? ரிச்சர்ட், வா போகலாம். கொஞ்சம் ரெஸ்ட் தேவையில்ல. 2 நாள் கழிச்சு உருப்படியா நீங்க பேசிருக்கிற விஷயம் இது மட்டும்தான். நான் எனக்கு சொல்லல, உனக்கு சொன்னேன். உனக்கு இது புதுசு, ஆனா எனக்கு இதெல்லாம் பழகி போன விஷயம். அனாவசியமா முரண்டு பிடிக்காம என் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுங்க. நான் வந்த வேலையை முடிச்சாகணும். இதுல ஆபத்து அதிகம். நீ உடனே வீட்டுக்கு போயிடு. வேலை முடிஞ்சதும் நானே உன்னை காண்டாக்ட் பண்றேன். எனக்கு துணையா இது ஒண்ணு இருக்கு, அது போதும். நீங்க திரும்பி வந்து இல்ல சாமி. சீக்கிரம் வா. சீக்கிரம், கட்டடம் இடிய போகுது. எல்லாரும் வெளியே போங்க. பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போங்க. சீக்கிரம், தயவு செஞ்சு உள்ள யாரும் இருக்க வேண்டாம். உடனே வெளியே இருங்க. நீ உடனே ஆபீஸ்க்கு போ. அங்கேயே பத்திரமா இரு. நான் போய் குழந்தைகளை காப்பாத்திட்டு வந்துடுறேன். சொன்னா கேள, அடம் பிடிக்காத. பாதுகாப்பான இடத்துல போய் இரு. நான் சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடு. இந்த கடும் புயலால் மக்கள் அனைவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அனைவரும் வீடு இழந்து காணப்படுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் மரண ஓலமாக காட்சியளிக்கிறது. நகரமே தலைகீழாக மாறிவிட்டது. மீட்பு நடவடிக்கையில் ராணுவம் மும்முரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதே நிலைமை மேலும் நகரமே தலைகீழாக மாறிவிட்டது. மீட்பு நடவடிக்கையில் ராணுவம் மும்முரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதே நிலைமை மேலும் நீடித்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும். இந்த புயலின் தாக்கம் இதே போன்று நீடித்தால் இது கேட்டகரி 7 என்று பெயர் சூட்டப்படும். சார், என்னாச்சு சார்? எந்திரிங்க சார். அந்த பக்கம் வழி இருக்கு. அதை கிளியர் பண்ணு, நாம தப்பிச்சு போயிடலாம். பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு சார். வாங்க, பார்த்து மெதுவா வந்துருங்க. அடுத்து ஒரு புயல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இந்த மாதிரி ஒரு புயலை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. 2 புயலும் சேரும் போது கேட்டகரி 7 தான். மொத்தமா அழிச்சிடும். அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். காஃபி சொல்லு. ராஸ், ஊரை காலி பண்ணிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப யாருமே இல்ல. நான் இந்த டேட்டாவெல்லாம் ரெடி பண்ணாலும் யார்கிட்டயும் காட்ட முடியாதுன்னு சொல்றியா? தலைமை பொறுப்புல இருக்க வேண்டியவங்க யாருமே இங்க இல்லையே. உயிருக்கு பயந்து எல்லாரும் ஓடிட்டாங்க. அப்ப நாம செய்யறதை யாராலையும் தடுக்க முடியாது. சிட்டிக்குள்ள வர முக்கியமான எலக்ட்ரிக்கல் ஹப்ஸ பத்தி உனக்கு தெரியுமா? எனக்கு அவ்வளவா தெரியாது. உன்னோட ஒய்ஃப்க்கு ஏதாவது தெரியுமான்னு கேளு. சரியா தெரியல, ஆனா ஃபுல்லா ஷட் டவுன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு பகுதியை ஷட் டவுன் பண்ணலாம்னு சொல்ல வரியா? ஜூடித், உன்னால வீக் லிங்க கண்டுபிடிக்க முடியும்னா என்னால வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். வீக் லிங்கா? எங்க அப்பா கிட்ட இதை பத்தி நான் கேக்குறேன். வீக் லிங்கா? அத பத்தி எனக்கு சரியா தெரியல. இதுக்கு நீயே ஒரு வழி கண்டுபிடிய. வழி தெரிஞ்சிச்சுன்னா நானே அந்த வேலையை செய்ய மாட்டேனா? கொஞ்சம் இரு, பவர் மினிஸ்டர் கிட்ட கேட்டு பாக்குறேன்.
நான் செனட்டர் ராயன் கால் பேசுறேன். ஸ்காட்டி ஆலன் கிட்ட நான் கொஞ்சம் அவசரமா பேசணும். நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. முதல்ல டிரான்ஸ்ஃபார்மர் ஜங்ஷனுக்கு போகணும். அப்புறம் பவரை 345 ல இருந்து 138 கிலோவாட்ஸ்க்கு குறைக்கணும். அதத்தான் வீக் லிங்க்னு சொல்றாங்க. ஆனா முழுசா பவரை கட் பண்ணாக்கா ஒரு பெரிய குழப்பம் நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் யோசிக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த குழப்பமும் ஏற்பட போறதில்ல. ஏன்னா நாம முழுசா பவரை கட் பண்ண போறதில்ல. ஒரு பகுதியை தான் கட் பண்ண போறோம். மிச்சம் இருக்கிற பவர் சிஸ்டத்தை ரன் பண்ண உதவும். இது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? முயற்சி பண்ணி பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? டாடி, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்கும்போது நான் எப்படி குழப்பம் அடையாம இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கறேன்னு தெரியல. சரி, நீ சொல்ற மாதிரி நாம முயற்சி பண்ணி பார்க்கலாம். கம் ஆன் ஜூடித், போன் எடு. வானிலை ரொம்ப மோசமா இருக்கு. புயல் தன்னோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. விலை லார்ஜ் 12 சேட்டலைட்ல இருந்து யாராவது ஒருத்தர் தெர்மல் இமேஜ் கண்காணிக்கணும். இந்த புயலை பத்தி என்ன சொல்றீங்க? என்னோட கால்குலேஷன் படி 1.5 டிகிரிஸ் டெம்பரேச்சரா இருந்ததுன்னா இந்த புயலோட வேகம் நாம எதிர்பார்த்ததை விட கம்மியா இருக்கு. ஆனா யாராவது ஒருத்தர் டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணி எனக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கணும். இத பத்தி கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? இல்ல, இதை செய்ய அபிஷியலா நமக்கு பெர்மிஷன் கிடைக்கல. ராஸ், இந்த வழி நான் செய்யறேன். இந்த மாதிரி புயல் காத்து அடிக்கும் போது எப்படி நாம பவரை ஷட் டவுன் பண்றது? நேரத்தை வீணடிக்காம செயல்ல இறங்குறது தான் நல்லது. இது மிகவும் சோகமான நிலைமை. ஏனென்றால் நகரில் எந்த ஒரு இடமும் புயலுக்கு தப்பவில்லை. அனைத்து இடமும் புயலால் பாதிக்கப்பட்டுள்ளது. எங்கு சென்றாலும் மக்களுக்கு பாதுகாப்பில்லை. பாதுகாப்பான இடத்தை தேடி மக்கள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நிமிடங்களில் இரண்டாவதாக ஒரு புயல் தாக்கப் போகிறது. வீடுகளை இழந்த மக்கள் இப்புயலில் இருந்து எப்படி தப்பிக்கப் போகிறார்கள் என்பது ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். எந்த நிமிடம் என்ன நடக்கும் என்று மக்கள் அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாம டென்ஷன் ஆகாம பேசாம உட்காருங்க. நம்மள கடத்தி வச்சவங்கள ஒருத்தனோட அடையாளம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நம்மள பார்த்து பயப்படுவாங்க. அதை வச்சு நாம தப்பிச்சிடலாம். நானும் ஆரம்பத்துல இருந்து அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி சரி போதும். கொஞ்சம் உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? ரொம்ப நேரமா இதே கேட்டு தலை வலிக்குது. திடீர்னு பிரஷர் குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல? இல்ல, இது ஹரிகேன், லோ பிரஷர் சிஸ்டம். காத்து மொத்தமா இந்த பில்டிங்குள்ள தான் இருக்கு. காத்து வெளியேறும் போது நம்மளால ஏன் முடியாது? ஓகே, கம் ஆன். ஸ்டூவர்ட், கண்டிப்பா இந்த பக்கம் வழி இருக்கணும். இது நகருங்க. வா, இந்த பக்கம் வழி இருக்கு. வாங்க, சீக்கிரம் எல்லாரும் வாங்க. இது வழியா வெளியே போயிடலாம். வாங்க. அகோரமான புயலை ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அங்க பாத்தியா, இது வரைக்கும் யாருமே பார்த்திருக்க முடியாத ஒரு பயங்கரமான புயல் வீசிக்கிட்டு இருக்கு. இத பாக்குறது ரொம்ப அபூர்வம். நம்ம இங்கேயே இருக்கலாம். இங்கேயே இருந்தா நம்ம செத்துருவோம். நான் தான் சொன்னனே, உனக்கு இது புதுசு, எனக்கு இதெல்லாம் சகஜம். உங்களுக்கு வேணும்னா உங்க உயிர் மேல அக்கறை இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க மேல எனக்கு அக்கறை இருக்கு. சரி, நான் இப்போ உனக்காக இங்க இருந்து வரதுக்கு சம்மதிக்கிறேன். எனக்காகவும் கவலைப்படுறதுக்கு ஒரு ஆள் இருக்கேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரமா கிளம்புங்க. புயல் தாக்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு.
புயல் அடிச்சு கட்டடம் இடிஞ்சு விழுந்ததுல கரண்ட் அங்கங்க லீக் ஆகிட்டு இருக்கு சார். பார்த்து நீயும் போய் சேர்ந்துட போற. நீங்க ஏன் பேச மாட்டீங்க? உங்களை காப்பாத்துறதுக்கு நான் முயற்சி பண்றேன்ல. சரி சரி, கோவப்படாம ட்ரை பண்ணு, சீக்கிரம் போயிடலாம். Shit. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. எல்லாரும் ஏன் இப்படி சுயநலமா இருக்காங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் அரசியல் தான். நானும் அவங்களோட இருந்தேன்றத நினைக்கும் போது எனக்கே என்ன நினைச்ச அருவருப்பா இருக்கு. ஆனா என்ன பண்றது, வேலையாச்சே. நம்ப முடியல. கேஸ் ஸ்மெல் வருதுல்ல? ஆமா, கேஸ் லீக் ஆகுது. வாங்க போயிடலாம். சொல்லு கால். குழந்தைங்க இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. கவலைப்படாத, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அவங்க எல்லாரும் மார்ட்டினோட கோடவுன்ல தான் இருக்காங்க. நீ எங்க இருக்க? நான் தேவாலயத்துல இருந்து கோடவுனுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீ போ, நான் உனக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். நீங்க அங்க வந்திருக்க, நான் உங்களை அங்க மீட் பண்றேன். நீங்க 2 பேரும் போங்க, நான் இங்கே இருக்கேன். இந்த வேலையை என்னால சமாளிக்க முடியும். சும்மா சொல்றியா? ஆமா, நீங்க கிளம்புங்க. கால், நீ எங்கேயும் போகாத. நீ அங்கேயே இரு, நாங்க அங்க வந்துட்டு இருக்கோம். ஓகே. பில்லி எனக்கு ஆபீஸ்ல இருந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான். இந்த பேஜரை பாரு. டெம்பரேச்சர் 79.2 க்கு கீழே போச்சுன்னா நாங்க ஷட் டவுன் பண்ணிட்டோம். நீங்க போய் நம்ம மகளை காப்பாத்துங்க. 79.2. Come on, சீக்கிரம் வண்டி எடுங்க. மார்ட்டின் வரப்போறது இல்ல. நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அப்படின்னா இந்த கும்பலை என்ன பண்றது? இன்னைக்கு இந்த புயலால நிறைய பேர் சாக போறாங்க. அதுல இவங்களும் சாகட்டும். மார்க் அவங்களை கூட்டு வாங்க. அவங்க டனல் வழியா தப்பிச்சு போயிட்டாங்க. ஃபாலோ பண்ணு, சீக்கிரம் வா. பின்பக்கம் போய் பாரு. ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? ஹாய், ஐ எம் கேல் டஃபி. ஆமா, நீங்க யாரு? என் பேரு ட்ரிஷாப்ல. உங்க கண்ட்ரோல் ரூமுக்கு என்ன கூட்டிட்டு போக முடியுமா? நான் ஒரு இன்ஜினியர். நான் வந்து உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். பவர் ப்ராப்ளத்தை பத்தி நீங்க எழுதின கட்டுரையை நான் படிச்சிருக்கேன். சார், நமக்கு இப்ப புதுவிதமான பவர் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. கண்ட்ரோல் ரூமுக்கு கூட்டிட்டு போறீங்களா? நம்மள ஆத்தரைஸ் பண்றதுக்கு யாருமே இல்ல. அதனால 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிட்டே இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ கேக்குற தகவல் எல்லாமே கிடைச்சிரும். நீ வேணா இப்ப பாரு. இந்த கீபேட்ல இருக்க இந்த பட்டனை பிரஸ் பண்ணா எல்லாமே அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. சிக்னல் கட் ஆயிருச்சு. ஏன்? எப்படி? மேல இருந்து வர சிக்னல் கேபிள் கட் ஆயிருக்கணும். அது எங்க இருக்குன்னு தெரியுமா? அது ஓரளவுக்கு தெரியும். நீங்க உள்ள வரணும்னா பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கணும். யார்கிட்ட இருந்து? எல்லாரும் ஊரை விட்டு போயிட்டாங்க. நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா? நேத்திக்கு என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த பஸ்லியா? அதுக்காக அதையே நினைச்சு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா, நாட்டை காப்பாத்துறதுக்காக இந்த நேரத்துக்கு நான் உங்க கூட நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. நல்லா தேடி பார்த்தா பிடிச்சிடலாம். ஓகே, இப்ப எந்த வழியா போக சொல்ற? காத்து அந்த பக்கத்துல இருந்து தான் வருது. நீ போய் பின்னாடி யாராவது நம்மள சேஸ் பண்ணிட்டு வராங்கன்னு பாரு. ஏன் பின்னாடி பக்கம் நீ போய் பார்த்தா என்ன? சொன்னதை மட்டும் செய். வா. சீக்கிரமா ஜாயின் பண்ண. எவ்வளவு தூரத்துல
வச்சிருக்காங்க. 79.2 தான் நம்மளுடைய மேஜிக் நம்பர். புயலை நிறுத்தணும்னா அதுக்கு கீழே வெப்பத்தை எடுத்துட்டு போயாகணும். அப்படின்னா சேட்டலைட்டோட கனெக்ஷன் நமக்கு தேவை. சீக்கிரமா சேட்டலைட் ஆக்சஸ் பண்ணுங்க. நமக்கு உடனடியா தகவல் தேவை. அப்பதான் காப்பாற்ற முடியும். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. நான் அவங்க போன வழியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயம் அவங்க நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எல்லாரும் இந்த பக்கம் வந்து ஒளிஞ்சுக்கங்க. வெளியே வர வேண்டாம், அங்கேயே இருங்க. நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது? இனிமேல என்னால இதுக்குள்ள இருக்க முடியாது. உடனடியே நம்ம எல்லாரும் இங்க இருந்து வெளியே போயாகணும். நான் சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு முட்டாள்தனமா யோசிக்காது. இதுக்கப்புறம் நான் சொல்றத கேட்கலன்னா நம்ம எல்லாரும் சாக வேண்டியதுதான். ஓகே. ராஸ், ஒரு விஷயம். என்ன? ஒண்ணு சொல்லு. நாம பவரை ஷட் டவுன் பண்ணிட்டோம்னா அதனால ஸ்டூவர்டுக்கும் ஸ்டூவர்ட் கூட இருக்கிற மத்தவங்களுக்கும் ஏதாவது ஆபத்து வந்தா என்ன பண்றது? கண்டதையும் நினைச்சு மனசு குழப்பிக்காது. நாம பவரை ஷட் டவுன் பண்ணலனா இந்த ஊரே அழிஞ்சிடும், பல உயிர்கள் பலியாயிடும். நாம கண்டிப்பா இதை பண்ணிதான் ஆகணும் ஜூடித். இந்த பைப்புக்கு பின்னாடி தான் இருக்கணும். நம்மள தேடிட்டு இருக்காங்க. நம்மள எதுக்காக இவங்க கடத்துறாங்கன்னு புரியுதா? எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றது? நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. நீங்க எல்லாரும் பாதுகாப்பா இந்த ரூம்ல ஒளிஞ்சுக்கங்க. அவங்க எல்லாரையும் தீர்த்து கட்டதுக்கு அப்புறம் நாங்க சிக்னல் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீங்க வந்தா போதும். ஓகே? இந்த போன்ல இருந்து என்னோட அங்கிள் காலுக்கு போன் பண்ணி நாம எங்க இருக்கோங்கிற அட்ரஸ் கொடுத்துருங்க. இந்த காரணத்தை கொண்டு நீங்க யாரும் இங்க இருந்து வெளியே போக கூடாது. ஜாக்கிரதையா இருங்க. கேர்ஃபுல். ஓகே? இது நிச்சயமா முட்டாள்தனமான ஐடியா. இது வரைக்கும் நீ சொன்னதை கேட்டு நாங்க திசை புரியாம மாட்டிக்கிட்டு தவிச்சுட்டு தான் இருக்கோம். இனிமே நான் சொல்றதை கேளு. அதோ அவங்க இருக்காங்க. யாராவது காப்பாத்துங்க. பில்லி, உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஓகே, இன்னொரு சிக்னல் கிடைச்சிருக்கும். நம்ம உடனே இங்க இருந்து தப்பிச்சு போயாகணும். எப்படி போகிறதா தெரியல. யாராவது டேட், நான் தயாரா இருக்கேன். முதல் ஷெட்டரை இழுங்க. லிண்டா, சீக்கிரம் வா. ஏய், சிக்னல் கிடைச்சிருச்சு. இன்னும் அங்க என்ன தொங்கிட்டு இருக்க? நான் இங்க ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன். உனக்கு என்ன கிட்டல? ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்து லிண்டா. என் கை மாட்டிக்கிச்சு. சீக்கிரம் சீக்கிரம் வந்து காப்பாத்து. ஓகே. ஒரு நிமிஷம். என்ன பண்ற? கொஞ்சம் வெயிட் பண்ணு. போலாம். விட்டுறீங்க. சரி, நம்ம போலாம். ஓகே சார்.
இல்ல கால் உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் அசையாதீங்க, அங்கே நில்லுங்க. ஓடுனீங்க. ஏய் நில்லு, நில்லுங்க. ஏய் எங்க யாருகிட்ட? ஏய் வா. ஏய் ஏய் எங்ககிட்ட உங்க வேலையை காட்டுறீங்களா? இப்போ வந்து கொஞ்ச நேரம் சும்மா இரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்த அளவு பத்தாது. எல்லா ரோடும் பிளாக் ஆயிருக்கு. நிச்சயமா வேற ரூட் இருக்கும். Ross, அது பாருங்க. நான் வாஷிங்டன் டிசில இருந்து செனட்டர் ரயன் கால் பேசுறேன். எங்க நாடு பெருமளவுல புயலால பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி உங்க நாடும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த தகவலை அனுப்பி வைக்கிறேன். இந்த மெயில்ல அந்த புயலை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கு. ஃபுல்லா பவரை ஷட் டவுன் பண்ணாதான் இந்த புயல்ல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியும். இதோ மெயில் அனுப்புறேன். ராஸ், ராஸ், என்னாச்சு உனக்கு? எந்திரி ராஸ், எழுந்திரு, 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 எழுந்திரு ராஸ், எழுந்திரு. கால், நான் ஒரு ஆபத்துல இருக்கேன். ராஸ் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. காரை எடுக்க முடியல. நீங்க வர முடியுமா? ஓகே, நான் இப்பவே வர்றேன். ராஸ பாத்துக்கோ. ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா, மத்தவங்களை கண்டுபிடி. நான் மேல மாட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது மேல வந்து என்னை காப்பாத்து. ஏன் நீ உடைச்சு போச்சு? எப்படி வருது? ஏதாவது செஞ்சு காப்பாத்து. வாய முடி, யோசிக்கிறல. என்னால வலி தாங்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கையை உடைஞ்சிரும் போல இருக்கு. நான் வந்து காப்பாத்துற வரைக்கும் உயிர் போகாது. அப்படியே இரு. சீக்கிரமா வா. ஓகே, நான் வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி சர்க்கஸ்ல வேலை பார்த்தியா? சொல்லவே இல்ல. இருந்தாலும் உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி தான். எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க? நல்ல வேலை, கை உடையறதுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துட்டியா. ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரமா. பாதி சிட்டிக்கு பவர் கட் பண்ணிட்டேன். இப்ப ரீடிங் என்ன? இது பத்தாது, இன்னும் குறைங்க. என்ன ரொம்ப பயந்துட்டு போல இருக்கு? கை போயிருமேன்னு பயந்த போயிட்டு. ஏய் பாத்து, கை வலிக்குது. ஓகே, நேராச்சு, வா போலாம். இந்த கயிறை உன் கால கட்டுறேன். காட்டு. ஏய் சேஃபா கொண்டு போய் கீழே விடுவியா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. ஒண்ணும் ஆகாது. ஆகாது. சரி, ரெடியா? போலாமா? டைட்டா பிடிச்சுக்க. ஆண்டு பிறந்த நம்ம 2 பேரையும் காப்பாற்றணும். காப்பாத்துட்டாரு. என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. நல்ல வேலை தப்பிச்சிட்டான். ஜெனரேட்டர் ஆன் பண்ணணும், ஞாபகம் இல்லையா? இந்த நேரத்துல எதுக்காக ஜெனரேட்டர் போய் ஆன் பண்ண சொல்றேன்? இப்ப விளையாட்டு வேண்டாம். ஜூடு,
சீட் பெல்ட் ஸ்டக் ஆயிடுச்சு. அது கொடு. கார் தீ பிடிச்சிருச்சு. எக்ஸ்டிங்யூஷர் இருக்கா? காருக்குள்ள இல்ல. இருக்கணும். தேடி பாரு. கமான் பில்லி, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியலையே. இப்ப ரீடிங் என்ன? இதுக்கு மேல ஷட் டவுன் பண்ணா ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன். இந்த அளவு பத்தாது. கடைசி ரீடிங் 80.6. ஏன் இப்படி திடீர்னு நின்னு போச்சுன்னு தெரியல. ஏதாவது செஞ்சு வெப்பத்தை குறைச்சாகணும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். அந்த யூனிட் வெளியில இருக்கு. மெயின் கீ போட்டு திறந்தா எல்லா கம்ப்யூட்டரும் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாம சிக்னல் கிடைக்கும். இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். புயல் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன பண்றது ஒண்ணும் தெரியல. சீக்கிரமா தேடு. இங்கதான் இருக்கு. புயல கரண்ட் கப்பல கீழே விழுந்திருக்கு. இதுல பாத்து கை இதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். ஒர்க் அவுட் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனி நம்ம கிட்ட எதுவும் இல்ல. அவசரப்பட்டு எதையும் செய்யாத. கார்ல கட்டி இழுக்க ட்ரை பண்ணலாம். Come on! சீக்கிரம் இழு! இப்ப ரீடிங் என்ன? எந்த மாற்றமும் இல்ல. நிலைமை தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? சிக்னல் கட்டிருச்சு. டெம்பரேச்சர் இறங்குனது பத்தாது. இன்னும் கொஞ்சம் இறங்கணும். இன்னும் 0.2 டிகிரிஸ் பாக்கி இருக்கு. இன்னும் எதை குறைக்கிறதுன்னு தெரியலையே. நீங்க நினைக்கிறது சரிதான். நாம இருக்கிற இடத்தோட பவரையே கட் பண்ணுங்க. பவரை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. பவரை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. எஸ். இது ஒர்க் ஆகுது. இன்னும் 0.1 டிகிரி தான் பாக்கி இருக்கு. லெஃப்ட்ல திரும்பு. இந்த வழியா போய் பார்க்கலாம். நான் இங்க இருக்கேன். என்ன சொல்லி எந்திரிக்க முடியலையா? சரி கீழே விழுந்து கால் உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஸ்டூவோட மத்தவங்களும் எங்க? லீராவை புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸ்டூவர்ட் துரத்திட்டு போயிருக்கான். வேண்டாம், நீ இவனை பத்திரமா பாத்துக்கோ. நான் போய் ஸ்டூவர்ட்ட பாத்துக்கோ. சரி, நீ
எழுந்துரு. சரி சரி சரி, இரு. நீ இங்கே இரு. ஏதாவது உதவி கிடைக்குதான்னு பாக்கணும். சீக்கிரமா வந்துரு. புயல் அதிகமாயிடுச்சு, பில்டிங் உடைய போகுது. நல்லா போட்டியா? Please. பயப்படாத, நாங்க தான். லீனா எங்க? எனக்கு தெரியாது. லீனா! டாடி, நான் இங்க தான் இருக்கேன். அதோ தருங்க. டாடி. மத்தவங்க எங்கன்னு பார்க்கலாம். நான் போய் ஜூடித்தை கூப்பிட்டு வர்றேன். நீங்க போய் மத்தவங்க எங்க இருக்காங்கன்னு பாருங்க. ப்ரொஃபசர், இதுல ஒரு குண்டு தான் இருக்கு. மம்மி, ஜுவன். பீட்டர் எங்க? அவனால நடக்க முடியல, அவங்க தான் இருக்கான். வாங்க அவனை காப்பாத்து. அசையாதீங்க. ஒழுங்கு மரியாதையா துப்பாக்கியை கீழே போட போறியா இல்ல உயிரை விட போறியா? சொல்லு. துப்பாக்கியை கீழே போடு. ஓ. ஓ. நான் பாக்குறேன். ஓ. இறங்குங்க. ப்ளீஸ். யாருக்கும் ஒண்ணு ஆகலையே. ஒண்ணும் ஆகல. இங்க இருந்து வெளியில போலாம். சக்சஸ். டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சு. இது சைக்ளோன் 2. டார்கெட் எனக்கு நல்லா தெரியுது. இது எனக்கே ரொம்ப வித்தியாசமா தெரியுது. ஒரு குட் நியூஸ், புயல் மறைஞ்சு போச்சு. நமக்கு வந்த ஆபத்து நீங்கிருச்சு. தேங்க்ஸ் டு யூ கர்னல். ஹேய், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ரொம்ப கடுமையா நடந்திருக்கேன். ஐ எம் வெரி சாரி. பரவாயில்ல, நீ எடுத்த தைரியமான முடிவுனால தான் இப்ப நம்ம உயிரோட இருக்கோம். ஆமா, என்ன பண்றது, எல்லாம் உங்க அம்மாவை பார்த்து கத்துக்கிட்டு தான். ஆமாண்ணா, யாருக்கும் எதுவும் இல்ல. அவங்களுக்கு பயங்கரமான துணிச்சல் இருக்கு, சும்மா சொல்லக்கூடாது. ஹேய், சும்மா ஜோக் அடிச்சியா? கோச்சுக்கிட்டியா? ஜுவன், இந்த தாத்தா கூட பேசு. தாத்தா, பலமா அடிபட்டுச்சா? எனக்கு ஒண்ணும் இல்லை. உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாரும் தப்பிட்டாங்க. நான் தான் பேசுறேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு.
நமக்கு வந்த புயல் ஆபத்து இதோடு நீங்கிடுச்சு. நம்மள நிறைய பேர் நிறைய விஷயத்தை இழந்திருக்கோம். நிறைய தியாகங்கள் செஞ்சு இந்த வெற்றி அடைஞ்சிருக்கோம். கடத்தப்பட்ட எல்லா குழந்தைங்களையும் காப்பாத்திட்டோம். நமக்கு வந்த புயல் ஆபத்தும் இதோட நீங்கிடுச்சு. இனிமே எந்த பயமும் இல்ல. மக்கள் தங்களோட இயல்பான வாழ்க்கையை தொடங்கலாம். இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு ஃபீமா தயாரா இருக்கு. உங்களோட ஒத்துழைப்பு இருந்தா எதையும் சாதிக்கலாம். இப்படி ஒரு சந்தோஷமான நேரத்தை எங்க அப்பாக்கு நன்றி சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நம்ம நகரம் போல உலகத்துல இருக்கிற வேற எந்த நகரமும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கூட பயம் இல்லாம உயிரை பணையம் வச்சு எல்லா நகரத்துக்கும் தகவல் அனுப்புனாரே, அவரை நாம பாராட்டியே ஆகணும். தேங்க்யூ டாடி. ஓகே, இந்த மாதிரி ஒரு புயல் இனிமே வருமோங்கிற பயம் யாருக்குமே வேண்டாம். சாண்ட்விச் கிடைக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. எத்தனை பேரு? 18 பேரு. எல்லாம் தயாரா இருக்கு. இந்த ஞாபகத்துல வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த புயல் ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்த உதவின ராஸ் உங்க அம்மாவை நினைச்சா பெருமையா இருக்கு. நான் நன்றியை சொல்லிக்க விரும்புறேன். அவங்களோட ஆராய்ச்சி நல்லது. ஆமா, ஏன் வீடுதான் எப்படி இருக்கு? இது நீயா? உன்னோட கடந்த கால திருமண வாழ்க்கையில நீ ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கன்னு நினைக்கிறேன். நீ இழந்த சந்தோஷத்தை மறுபடியும் உன் வாழ்க்கையில நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? நடக்கிற காரியமா பேசுங்க. ஏன்? நம்ம 2 பேருக்குமே அழகு, அறிவு எல்லாம் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம 2 பேர் சிந்தனையும் தெளிவா இருக்கு. அதனால நம்ம ஒண்ணு சேரலாம்னு நினைக்கிறேன். நான் எதுவும் தப்பா சொல்லலையே. சரியாதான் சொன்னீங்க. வாழ்க்கையில யாருமே துணை இல்லாம தனியா இருக்க கூடாது. நிறைய இழந்துட்டோமேன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த அளவுக்காவது நாமெல்லாம் உயிரோட இருக்கிறோமேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். இனிமே புதியதொரு வாழ்க்கையை தொடங்குறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் எங்களை அணுகலாம். நம்மளோட இந்த வெற்றிய கர்னல் டேவிஸ்க்கு சமர்ப்பணம் பண்ணணும். புதுசா ஒரு உலகத்தை உருவாக்குறதுக்கு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துழைக்கணும்.